அதே மாதிரி பகவான் நாங்க வர்ற காலங்கள்ல சுமை தாங்கியா இருந்திருக்காரு, சுமை தூக்கியா இருந்திருக்காரு. சுமை தாங்கிக்கும் சுமை தூக்கிக்கும் நிறைய இருக்கு. எங்களுடைய பாவ கணக்கு எல்லா மக்களுடைய பாவத்தையும் சுமை தாங்கியா தாங்கினாரு, சுமை தூக்குனாரு, இந்த பாவத்தை கழிக்க எத்தனையோ வேலைகள் கொடுத்தாரு. அதெல்லாம் ஒருத்தர் இந்த வேலைக்கு போய் கூட ஒரு சிலர் வராம போனவங்க எல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க, சொல்லக்கூடாது. இருந்தாலும் இவருமா எங்க குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் ஞான நிலையை உண்டு பண்ணி ஞானத்தை கூட்டி, அருள் இல்லாதவனுக்கு அருளை கூட்டி, பொருள் இல்லாதவனுக்கு பொருளை கூட்டி, எதுவுமே இல்லாதவனுக்கு எல்லாத்தையும் கூட்டி கொடுத்த மகா பரம்பொருள் அல்லவா அவர். அவரை சொல்றதுக்கு எத்தனையோ இருக்கு, எத்தனையோ ரகசியம் இருக்கு. ஆனா தெய்வத்தையும் காமிச்சு வரும். டேய் சாமி, அந்த பரா போறா நாள் போறாடா சேர அப்படின்னு சொல்லி இதே இதனுடைய சாலையிலேயே அதி அற்புதமா இரவு 1 மணிக்கு சலங்கை ஒளியோடு போய்கிட்டு இருந்ததை சுட்டி காமிச்சு, இது உனக்கு கேக்குதா, உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டவர். அப்ப இங்க இருக்கிற எல்லா ஆக்டிவேஷனையும் தெரிய வச்சு அது உனக்கு தெரியுதான்னு பார்க்க வச்ச எம்பெருமானுக்கு கோடி கோடி நன்றி. உலகத்துல எத்தனை தெய்வங்களும் ஞானிகளும் சித்தர்களும் பிறப்படுத்தாலும் என்னுடைய தெய்வத்துக்கு ஈடு இணையா யாரும் இல்லை என்பதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன வேணும், என்ன வாங்கி கொடுக்கணும், எதை செய்யணும், எதை செய்ய விடக்கூடாதுன்னு தகப்பனுக்கு கேட்க மாட்டேவாங்க. அந்த தந்தை தன்னுடைய குழந்தைய ஒரு கெட்ட குழந்தையா இருந்தாலும் அவனை நல்வழிப்படுத்தி நல்ல சூழ்நிலைக்கு உண்டு பண்ணி அவனை ஒரு சொக்க தங்கமாக்கி இன்னைக்கு வச்சிருக்காருன்னா அவருக்கு நான் கோடி 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 1000 கோடி நன்றி செஞ்சாலும் சொன்னாலும் ஈடு வினையாகாது. இருந்து 84 ஜீவபேதங்கள் இந்த உலகத்துல படைக்கப்பட்டாலும் அவர் அன்றி ஒரு அணுவும் அசையாது. அது நாங்க தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி மரணம் ஜனனம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணக்கூடிய மகா கணக்க பிள்ளவர். அதனாலதான் இந்த கணக்கம்பட்டிக்கு தலைவனா இருக்காரு, கணக்கம்பட்டியில இருக்காரு, கணக்கம்பட்டி ராஜனா இருக்காரு, இந்த கரம்ப மண்ணுக்கு சொந்தக்காரரா இருக்காரு. அதனால 1 அல்ல 2 அல்ல எம்பெருமானே கோடி கோடி. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பகவான் என்ன சுத்தி போற ஒரு காட்சி. மகாபிரபுக்கு நன்றி. அதி அற்புதமான நோய் தீர்த்திருக்காங்க. நிறைய மக்களுக்கு நோயை தீர்த்திருக்காங்க, சொல்ல முடியாத வியாதிகளை தீர்த்திருக்காங்க, சொல்ல முடியாத சுக துக்கங்களை எல்லாம் தீர்த்து அன்னைக்கு அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பாவுக்கு கோடி கோடி நன்றி. எங்களை போன்ற சாமி கிட்ட வந்த பக்தர்கள் வர்றவங்க என்னன்னா ஒரே வரி நேர்மையா இருக்கணும். கணக்கம்பட்டி மண்ணில் கால் வச்சுட்டா ஒழுக்கமா இருக்கணும். சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். பேச்சுல சுத்தம் இருக்கணும், நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க சாமி. அதை கடைபிடிச்சாலே ஒண்ணும் இல்லை, அவர் நம்ம கூடயே இருப்பார். வேற ஒண்ணு வேணும். அவரை நினைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பொறுப்பாளான வாழ்க்கைக்கு போயிட்டாரு நம்மளுடைய இருப்பார். சரியா? அவ்வளவு பெரிய அதே அற்புதமான என் தெய்வம். அவரை வணங்குற பாக்கியத்தை கொடுத்திருக்காரு இந்த பிறவியில. அதுக்கு எம்பிரான் நான் என்ன புண்ணியம் பண்ணினானோ அதெல்லாம் பிறவியினுடைய சாரம். இந்த பிறவி சாரத்துல அவருடைய சூழ்நிலையில சாமியினுடைய அற்புதங்களை நிறைய பேசலாம், நிறைய பேச வைக்கணும். ஆமா, ஏன்னா சாமியுடைய உணவுகளை கொடுத்துருக்காங்க. சாமி வச்சிருந்த பொருள்லாம் என்னென்ன நமக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தகுதியானவனான்னு பார்த்து சாமியினுடைய ஒவ்வொன்றும் நம்மள்கிட்ட இருக்கு. அதே அற்புதமா பெரிய சாமி இதை வச்சுக்கிறாங்க. இதை வச்சுக்கிறாங்க நிறைய விஷயங்கள்ல நிறைய பொருள்களை நீ கோயிலாக்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு கோயிலாவே தான் இருக்கு. சாமி இருக்காங்க, கணக்கம்பட்டில் இருக்காங்க. அதே அற்புதமா வாழ்ந்துகிட்டு இருக்க தெய்வம் அவர். ஏன்னா நான் அவருடைய பெருமையை பேசறதே வைக்கிறாரு இல்லையே, சூட்சம ரகசியத்தை பேச விடல. என்னன்னு தெரியல, இறைவனுக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ரகசியங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதை நம்ம சொல்லணும். ஏன்னா அப்பா அவனுடைய பெருமையை பிள்ளை சொல்லணும், அவருடைய பெருமையை நம்ம சொல்லித்தான் தெரியணும். இல்லை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் யான் பெற்ற இன்பம் ஒழுக்கம், நெறி, நேர்மை, நியாயம், நீதியோட வாழ்ந்தாங்கன்னா நம்மளோட இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்வாங்க. என்ன சொல்றோமோ இல்ல, நம்மளுடைய வார்த்தைக்கு நம்ம பிள்ளை கேட்காண்டா வாங்கி கொடுக்கணும்டா அப்படிங்கிற என்ன தகப்பனுக்கு அல்லவா, அதை சார்ந்து செய்வாங்க. இதுதான் ஒரு பெரிய சூட்சம ஒரு
வேற எந்த ஒரு பகடம் இல்லாத வாழ்க்கை, நேதி நேர்மையோட வாழ்ற வாழ்க்கை, சுக துக்கங்கள் இருந்து நம்ம பகவானுக்கு சுக துக்கங்கள்ல இருந்து நம்மளை விடுபட வச்சு நன்மையோடும் நல்லதோடும் வாழ வைக்கிற எம்பெருமான கோடி கோடி நன்றி. அதே மாதிரி எங்க குடும்பத்திலேயே என்னுடைய மகளுக்கு சாமியினுடைய சன்னிதானத்துலதான் திருமணம் நடந்தது. இந்த திருமணம் நடக்கும்போது ஒரு சிலர் வந்து இங்க போய் கல்யாணம் பண்ணிட்டிய, அதனால குழந்தை ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்காக மிக அற்புதமா 3 வருஷம் கழிச்சு சாமியினுடைய நட்சத்திரம், சாமியினுடைய ராசி அதே மாதிரி சாமியினுடைய முகமா தான் தெரியும் எனக்கு பாப்பா பார்க்கணும். அதி அற்புதமா மெடிக்கல் மிராக்கிள். நானே நினைச்சிருக்கேன் நம்ம பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா, அவ்வளவு அப்படின்னா அந்த யூட்ரஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டிபிகல்ட்டா இருந்தது. அதை அதி அற்புதமா பண்ண வச்ச மிகப்பெரிய டாக்டர்கள்லாம் வைத்தியர்கள்லாம் வைத்தியர் அவர் தான். இத இந்த இடத்துல நான் சொல்றதுக்காக பெருமைப்படுறேன்.